இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 6 6 ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி. இது என்னது? எவ்ரி பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் ரிஸ்க் பிகாஸ் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் ஆர் அன்சர்டின். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட எய்ம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பனராக ஆகணுங்கிற எய்ம் இருக்காது. மேக்சிமம் ஒரு 1 ஆர் 2 தவிர அவங்க வந்து ஒரு எக்ஸம்ஷனல் கேஸாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நம்ம எல்லாமே இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா எதுக்காக? ஜாப் செக்யூரிட்டி, ஒரு சர்டினிட்டி, நம்மளுக்கு ஒரு நிலைத்தன்மை, மாசம் ஆனா ஒரு அமௌண்ட் வந்துடும், நம்மளுக்கு ஒரு பணம் வந்துடும், எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த ரிஸ்க்கும் இருக்காது, மேக்ஸிமம் எந்த ரிஸ்க்கும் இருக்காது கம்பேரிட்டிவ்லி ஒரு பிஸ்னஸ் பண்றதை விட. ஆனா ஒரு பிஸ்னஸ் பண்ணா என்ன வேணாலும் நடக்கும். அந்த மாசம் சேல் நடக்கலாம், ஆகாம போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சர்டினிட்டிஸ் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி குணாதிசயத்தோட இருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் மே ரைஸ் டியூ டு த சேஞ்சஸ் இன் டிமாண்ட், காம்படிஷன், கவர்மெண்ட் பாலிசிஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய நிறைய பாருங்க. இந்த எதிர்கால நிச்சயமற்றமாக இருப்பதால தான் வணிகத்தோட ஆபத்து காணப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிளாஸ்டிக் பைலாம் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணாங்க. அப்ப பிளாஸ்டிக் பேப்பர், பிளாஸ்டிக் கவர் இருக்கிற வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டவுன் ஆனிச்சு. அதே மாதிரி அதே ஸ்கீம் கவர்மெண்ட் பாலிசி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பயோ பிளாஸ்டிக் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பயோ பிளாஸ்டிக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஸோ அப்போ என்ன வேணாலும் எந்த அந்த கவர்மெண்ட் பாலிசியில என்ன நடந்திருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல இல்லை காம்படிஷனு, டிமாண்டு, இது எல்லாமே இது எல்லா பேரிடர்கள், இது எல்லாமே போட்டி, இது எல்லாத்தினாலையுமே பிஸ்னஸ்ல வந்து ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஃபியூச்சர் அப்படி இருக்கும் பிஸ்னஸ், அதோட பண்புகள். அடுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், முக்கியமானது பிஸ்னஸ்ல. இது ஒரு முக்கியமான பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த நவீன மார்க்கெட்டிங் சிஸ்டம், நவீன மார்க்கெட்டிங் சிஸ்டம், அதாவது மாடர்ன் மார்க்கெட்டிங். இந்த மாடர்ன் மார்க்கெட்டிங்கோட மெயின் கோலே என்னன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இது நம்ம எப்படி இதை டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த எவாலுவேஷன் ப்ராசஸ்ல பண்டமாற்று முறையில நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன உற்பத்தி பண்ண முடியுமோ அதை தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க அப்ப இருக்கிற பீப்புள். நம்மளுக்கு என்னென்ன உற்பத்தி பண்ண முடியுமோ, நம்மளால என்ன உற்பத்தி செஞ்சிருக்க முடியுமோ அதை மட்டும் தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை தான் சேல் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற நவீன காலத்துல என்ன நடக்குதுன்னா, கஸ்டமர் என்ன அவருக்கு என்ன தேவை, கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன அவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது, அதுல தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீண்ட கால லாபம் இருக்கும். அப்படிங்கிறது தான் மாடர்ன் மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஸோ அப்போ வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து என்னன்னா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம முற்படுற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அது ஒரு பண்புகள். பிஸ்னஸ்னா அப்படி இருக்கணும். கஸ்டமரை வாங்குறவங்களை அந்த சேவைகளை வழங்கி வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தணும். அதன் மூலியமா தான் ஒரு நீண்ட கால லாபத்தை, வணிகத்தோட வளர்ச்சியையும் உறுதி செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் வந்து இருக்கு பிசினஸ்க்கு. அடுத்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் ரீசன்ட்லி ஆடட் ஃபீச்சர்ஸ். ரீசன்ட்லி ஆடட் ஃபீச்சர்ஸ் மீன்ஸ் ரீசெண்டாக பிஸ்னஸுக்கு இதெல்லாம் வந்து என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்னன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது நாட் ஓன்லி ஏர்ன் ப்ராஃபிட்டை மட்டும் இல்லை, அந்த சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம், அந்த பிஸ்னஸ் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காம கஸ்டமரோட வெல்ஃபேருக்கு குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்கறது. இது எல்லாமே சரிங்களா. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு கிடைச்ச பொருளை எடுத்து நம்ம எடுத்து செஞ்சிட முடியாது. ஸோ கஸ்டமருக்கு வெல்ஃபேருக்கு இருக்கணும். இல்லை அவங்களுக்கு அந்த உடலுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்றது. இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக சமூக பொறுப்பு இருக்கணும், அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுதான் என்ன சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதே மாதிரியே எம்ப்ளாயிஸ், நிறைய பிஸ்னஸ் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணுற விதம். நிறைய இந்த இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐடி கம்பெனியில் ஷோட் ஈக்விட்டி ஷேர்ஸ். நான் நான் ஆல்ரெடி நிறைய வருஷமா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கள ஓனராக மாற்றிட்டாங்க. எப்படின்னா த்ரூ இஷ்யூவிங் ஷேர்ஸ் கொடுத்து, ஷேர் தானே ஓனராக மாற்றுது. ஸோ ஷேரை கொடுத்து அவங்களெல்லாம் ஓனராக மாற்றிட்டாங்க. 2 பெனிஃபிட். ஓனராக மாற்றிட்டா இது என்னோட கம்பெனின்னு சொல்லி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இதுக்காக இன்ஃபோசிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்னன்னா இதோட பண்புகள். சரிங்களா. ஸோ இதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், வணிகத்தின் பண்புகள். சரி, இப்போ நம்ம இந்த டாபிக்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல வரலாம்.
இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். நிறைய கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். பிபிடிங்கிறதுனால இதுக்குள்ள வச்சிருக்கேன். நான் கொஸ்டின் சொல்லும் போது நீங்க வேணா நோட் இருந்துச்சுன்னா நீங்க மெயின்டைன் பண்ணி எழுதிக்கங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நான் சொல்லும் போது இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளால சொல்ல முடியும். நான் இப்ப பாருங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிசினஸ் இஸ் ஏ பிரைமர்லி அண்ட் டேஸ் ஆக்டிவிட்டி. வணிகம் முதன்மையான ஒரு டேஸ் நடவடிக்கையாகும். வணிகத்தோட முதன்மையான நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் நடவடிக்கையா இல்ல, பொலிட்டிக்கல் நடவடிக்கையா இல்ல, அரசியல் நடவடிக்கையா இல்ல, பொருளாதார நடவடிக்கை. வணிகம் என்பதே ஒரு பொருளாதார நடவடிக்கை. இது முதல் கொஸ்டின் ஆன்சர். அடுத்து, த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ் இஸ், ஒரு வணிகத்தோடைய முக்கியமான நோக்கம் எது? முக்கியமான நோக்கம் சேரிட்டியா, தானம் கொடுக்கறதா? கிடையாது. முக்கியமான நோக்கம் லாபம் ஈட்டுதல். இப்பதான் பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா லாபம் ஈட்டுதல். ஸோ இது செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ்? கேட்கலாம். இப்ப நான் சொன்ன ஒரு 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னேன், 8 பண்புகள் சொன்னேன். பின்வருவற்றில் வணிகத்தின் பண்பு அல்லாதது எது? எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ரெகுலர் டீலிங், ரெகுலரா டீல் பண்ணும் பிசினஸ்ல, அதாவது தொடர்ச்சியான பரிவர்த்தனை நடக்கும். ஆபத்து இருக்கும், அது பி. ஆப்ஷன் சி என்னன்னா லாப நோக்கம். ஆமா. சேரிட்டி, தானம் பண்றது பிசினஸோட, பிசினஸ்னாவே அது வந்து ஏர்னிங் ப்ராஃபிட் தான். ஸோ அதனால எது இல்லைன்னு கேட்குறாங்க, தான நோக்கம் வந்து இல்லை. சரிங்களா? அடுத்து, செல்லிங் அண்ட் ஓல்டு பர்சனல் கார். பாருங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது. தனிப்பட்ட பழைய காரை ஒரு முறை விற்பது. நம்ம ஒரு முறை பழைய காரை ஒன்று விற்கிறோம், அப்படி விற்றோம்னா அது பிசினஸ் இல்லை, நாட் அண்ட் பிசினஸ். அது வந்து பிசினஸ் கிடையாது. இப்போ நம்ம அதை பார்த்தோம். நம்ம வீட்டுக்கு ஸ்வீட் செய்கிறோம், அது வந்து என்னது? பிசினஸ் கிடையாது. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு ஓல்டு காரை நம்ம சேல் பண்றோம், இது இட் இஸ் எ பிசினஸ் ஆர் நாட்னு கேட்பாங்க. இது வணிகமா, வணிகம் இல்லையா? எப்படி வேணாலும் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் எம்சிக்காக இப்படி போட்டிருக்கேன், இதையே இப்படி போடலாம். தனிப்பட்ட பழைய காரை விற்பது ஒரு வணிகமாகும் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து இந்த கூற்று சரி தவறு அப்படின்னு ரெண்டு கூற்றை போட்டு, சரிங்களா? கூற்று, தனிப்பட்ட பழைய காரை விற்பது வணிகமாகும். இன்னொன்னு, வீட்டு உபயோகத்துக்காக இனிப்பு செய்வது வணிகமாகும் அப்படின்னு கொடுத்துட்டு ஈஸியா கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸ் அப்படின்னு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 2 அந்த மாதிரிலாம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து, விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் டீல்ஸ் வித் அன்சர்டினிட்டி? நிச்சயமின்மையுடன் தொடர்புடைய வணிகத்தின் பண்பு எது? நிச்சயமா இருக்காது, அது வந்து ஒரு அன்சர்டினிட்டி, நிலைத்தன்மையா இருக்காது. நிலைத்தன்மையா இல்லாத வணிகத்துடைய தொடர்புடைய பண்பு, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன், அது வந்து இல்ல. ரிஸ்க் தான் என்னது? நிச்சயத்தன்மையோட இருக்காது. ரிஸ்க்னா என்னது? என்ன நடக்கும்னு தெரியாது ஃபியூச்சர்ல. ஸோ அதர் ரிஸ்க், அதான் வந்து நிச்சயத்தன்மையுடைய தொடர்புடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பாருங்க, அசஸ் அண்ட் ரீசன், அதாவது காரணம், கூற்று காரணம். இது கூற்று காரணம். இந்த கொஸ்டின் இதுல பாருங்க, உறுதிப்பாடு, அதாவது அந்த அசசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வணிகம் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது, இது ஒண்ணு. அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தனிப்பட்ட சொத்தை ஒருமுறை விற்பது வணிகம் அல்ல, அதாவது பிசினஸ் இஸ் கேரிட் ஆன் ரெகுலர்லி. ஆமா. ஒன் டைம் சேல் ஆஃப் பர்சனல் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ஏ பிசினஸ். இப்ப சொன்ன பாத்தீங்களா, அங்க இருந்த கொஸ்டின் எப்படி கூற்று இதா மாத்திருக்காங்கன்னு. அப்ப நம்ம எப்படி நம்ம இதை இப்ப அதை எம்சிக்யூவும் போட முடியும். இப்போ ஒரு கொஸ்டினை சிம்பிளா ஃபார்ம் பண்ணணும்னா அப்படி எம்சிக்யூ போட்டு போயிடுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 4 ஆன்சர்ல ஒண்ணு தேர்ந்தெடுங்க, அது ஈஸியா உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த மாதிரி பாருங்க, ரீசன் அசன் போட்டு கீழே ஆப்ஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, அதாவது என்னன்னா கூற்றும் இதுவும் சரி, காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆன்சர் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது பாருங்க ஆன்சர் என்னது? ஆமா, என்னது? பிசினஸ் வந்து கேரிட் ஆன் ரெகுலரா பிசினஸ் பண்ணும். ஆமா. அதே மாதிரியே ஒன் டைம் சேல் பண்றது பிசினஸ் கிடையாது, ஓல்டு காரை சேல் பண்றது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ ஆமா, கரெக்ட். இப்போ ரெண்டுமே சரி. என்னது? போத், காரணமும் கூற்றும் சரி, காரணம், கொடுக்கப்பட்ட காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். ஸோ அதனால ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. அசன் பாருங்க. ப்ராஃபிட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பிசினஸ். ப்ராஃபிட் வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ் பிசினஸ். ஆமா. லாபம் ஈட்டுவது வணிகத்தோட முக்கிய நோக்கம். கரெக்ட். ரீசன் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிசினஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஒன்லி ஃபார் சேரிட்டி.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டான இதுதான். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கோம் ரீசனு? பிசினஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ கொடுத்துருந்தா என்னது, ரெண்டுமே ட்ரூ. அப்போ இங்க என்னது, ஏ ட்ரூ, பி சாரி ஆர் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து ஏ ட்ரூ, அப்போ டி ஆன்சர் டி என்னது, தான ஏ ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். ஸோ இதுதான் இந்த மாதிரி ரீசன் அசன் கொஸ்டின். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 8. எவ்ரி பிசினஸ் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். ஒவ்வொரு பிசினஸும் ரிஸ்க் இன்வால்வ் ஆகுதான். ஆமா, ஒவ்வொரு வணிகத்திலும் ஆபத்து உள்ளது. ஃபியூச்சர் மார்க்கெட் கண்டிஷன் ஆர் அன்சர்டைன். அன்சர்டைன் நிலைத்தன்மை இல்லாதது, நிலைத்தன்மை இல்லாதது, நிச்சயமற்றது. ஆமா, ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா ஃபியூச்சர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால ரீசன் கொடுத்த கூற்றுக்கு கொடுத்த காரணம் சரியான காரணம். ஸோ அதனால கரெக்ட் கொஸ்டின் ஏ, சாரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் எசென்சியல் ஃபார் லாங் டேர்ம் பிசினஸ் சக்சஸ். ஆமா, ஒரு பிசினஸ் நீண்ட காலத்துக்கு நடத்தணும் அப்படின்னா வாடிக்கையாளரோட திருப்தி அவசியம். அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. திருப்தி அடைந்த வாடிக்கையாளர்களை மீண்டும் வாங்குவார்கள். ஆமா, திருப்தி அடைந்த வாடிக்கையாளர் தான் திரும்ப திரும்ப வருவாங்க. சாட்டிஸ்ஃபைடு, ஒன் ஹூ சாட்டிஸ்ஃபைடுன்னா, இந்த கஸ்டமர்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைடுனா என்னது, ஹி இஸ் பிகமிங் எ ரிப்பீட்டட் பர்ச்சேசர், ரிப்பீட்டட் கஸ்டமர், ரிப்பீட்டட் கன்சியூமர் கஸ்டமர். ஸோ ரிப்பீட்டடாக அவர் வருவார். ஸோ அதனால ஆமாம் ட்ரூ, ரெண்டுமே போத் ஏஆர், ஏ அண்ட் ஆர் எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட் ஏ என்னன்னு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. பிசினஸ் இஸ் ஏ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுதான் முதல்ல இருந்தே படத்தோம். வணிகம் வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கை. பிசினஸ் எய்ம்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் பை ஏர்னிங் ப்ராஃபிட். ஹியூமன் வாண்ட்ஸ் அதாவது வணிகத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித தேவைகளை பூர்த்தி செய்து லாபம் ஈட்டுறது தான். ரெண்டுமே ரைட்டு. சரிங்களா, இதுல எப்படி வேணாலும் இப்ப சின்னதா இந்த இடத்துல நாட்டுன்னு போட்டு கொஸ்டின் முடிச்சுட்டு போயிடலாம். என்னது, பிசினஸ் இஸ் ஏ நாட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு மேல அசஸ்ன்னு கொடுத்துட்டு கீழே ரீசன் இதை கொடுத்தோம்னு வச்சுங்க, அப்படியே ஆப்ஷன் மாறும். என்ன ஆப்ஷன் மாறும்? ஆர் வந்து ஃபால்ஸ், சாரி ஏ வந்து ஃபால்ஸ். ஏ மீன்ஸ் என்னன்னா கூற்று வந்து ஃபால்ஸ், உறுதிப்பாடு ஃபால்ஸ், ரீசன் காரணம் ட்ரூ. ஆப்ஷன் டியா போயிடும். சரிங்களா, ஸோ நம்ம படிக்கும் போது சரியா அந்த, ஏன்னா நிறைய இந்த நாட் கொஷின்ஸ்ல வந்து நிறைய நம்ம விட்டுட்டு வந்திருக்காங்க. படிக்கும் போது டக்குன்னு நாட் அதுல இருக்கும். ஆனா வந்து நம்ம நாட் கொஷின் நாட்டை பார்க்காம நம்ம சரியானதை டிக் பண்ணிட்டு வந்துருவோம், ஓ சரிதான் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ என்னது, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்க சரியான கொஸ்டின் நம்பர் 11. பிசினஸ் இஸ் ஏ ஒன் டைம் ஆக்டிவிட்டி. பிசினஸ்ங்கிறது ஒரு ஒன் டைம் ஆக்டிவிட்டியா, ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, பிசினஸ் இஸ் கேரிட் அவுட் ரெகுலர்லி வித் ஏ ப்ராஃபிட் மோட்டிவ். தொடர்ச்சியான ஒரு ஆக்டிவிட்டி, எதுக்காகனா பணம் சம்பாதிக்கிறதுக்காக, லாபத்தை ஈட்டுறதுக்காக. பிசினஸ் டஸ் நாட் இன்வால்வ் ரிஸ்க். பிசினஸ்ல ரிஸ்க் இன்வால்வ் ஆகாது. பிசினஸ் இஸ் ஒன்லி ஃபார் சோசியல் சர்வீஸ். பிசினஸ்ங்கிறது சோசியல் சர்வீஸுக்கானது இல்லை. இப்போ எது கரெக்டான ஆன்சர்? பிசினஸ் இஸ் கேரிட் ஃபார் ரெகுலர்லி அண்ட் வித் ப்ராஃபிட் மோட்டிவ். ப்ராஃபிட் லாபத்தை ஈக்கிறதுக்காக. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்து இது வந்து இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம படிச்சது ஒரே ஒரு டாபிக் தான். என்னது, வாட் இஸ் பிஸ்னஸ், அதாவது வணிகத்தின் பொருள், அதோட பண்புகள், ஒரு 8 பாயிண்ட். இந்த 8 பாயிண்ட்ல இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, எல்லாம் இதுலேயே தானே வருது. எதுக்காக இப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கொஷின் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அப்போ வந்து அதாவது இந்த பாயிண்ட், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு இந்த 8 பாயிண்ட்டுக்குள்ள இத்தனை கொஷின்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்ன மீனிங்கு, இவ்வளோ கொஷின்ஸை எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம படிக்கிற அந்த கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம முக்கியம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக தெரியும். ஆனால் எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த ஃபியரோட போய் உட்காந்துருப்போம்ல, அந்த ப்ரெஷரில், அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின் போட்டு வந்திருப்போம், தப்பு போட்டு வந்திருப்போம். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த 2021 ஒரு டிஆர்பி பிஜிஆர்பி நடந்தது. ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். யாருலாம் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல, இல்லை அப்போலாம் குவாலிஃபை ஆனீங்களான்னு தெரியல. 2021 ஒரு டிஆர்பி நடந்தது. அந்த பிஜிடிஆர்பி எப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் கேட்டாங்க. எல்லாமே வெரி பேசிக் கொஷின்ஸ். எந்த இந்த மாதிரி கூற்று அசஸ்ன்னு மாதிரி எந்த கொஷின்ஸுமே கிடையாது. ரொம்ப பேசிக் டைரக்ட் கொஷின், அப்படி இப்படி இப்படி. ஆனா அதுல வந்து நிறைய பேர் ஐயோ 2 மார்க் போயிடுச்சு, 3 மார்க்
சி வரைக்கும் போயிட்டு வெளியில வந்துட்டேனே அப்படிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா நம்ம ஈஸியான கொஸ்டினை சாதாரணமா எடுத்துட்டு போயிடுறது. சரி இது நம்மளுக்கு தெரியல அப்படின்னு. ஸோ எதுக்காகனா இந்த ஒரு டாபிக் உள்ள பாருங்க இவ்வளவு கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இதுல ஏதாவது ஒண்ணு வந்தா கூட நம்மளுக்கு என்னது கெயின் தான். ஸோ அதே மாதிரி பாருங்க விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. பிசினஸ் கிரியேட்ஸ் வெல்த். பிசினஸ் வந்து வெல்த்தை கிரியேட் பண்ணுது. ஆமா. பிசினஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஹியூமன் வாண்ட்ஸ். ஆமா. வணிகம் வந்து மனிதனுடைய நீட தேவைகளை பூர்த்தி பண்ணுது. பிசினஸ் ஆல்வேஸ் கேரண்டி ப்ராஃபிட். பிசினஸ் வந்து ப்ராஃபிட்டை எப்பயுமே கேரண்டி பண்ணுதான். சரிங்களா? பிசினஸ் வந்து ஆல்வேஸ் கேரண்டி ப்ராஃபிட். பிசினஸ் பண்ணாவே கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். பிசினஸ் இன்வால்வ்ஸ் ரிஸ்க். இதுல எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா சி, ஆப்ஷன் சி. ஏன்னா ஆல்வேஸ் கேரண்டி ப்ராஃபிட். ப்ராஃபிட் எப்பவும் தராது. ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி தான் அதோட பண்புகளே. ரிஸ்க் இருக்கும், அன்சர்டனிட்டி இருக்கும். இந்த வருஷம் இந்த மாசம் லாபம் வரலாம், வராமலும் போகலாம். ஸோ தட் இஸ் இன்கரெக்ட். ஸோ அடுத்து பாருங்க பிசினஸ் ஸ்டேட் கொஸ்டின் நம்பர் 13. பிசினஸ் ரெக்வயர்ஸ் ரெகுலர் டீலிங்ஸ். ஆமா, பிசினஸ்க்கு வணிகத்துக்கு வந்து தொடர்ச்சியான பரிவர்த்தனை அவசியம். அதே மாதிரி அக்கேஷனல் சேல் இஸ் கன்சிடர் பிசினஸ். பாத்தீங்களா? அக்கேஷனலா சேல் பண்றது என்ன? அக்கேஷனல் அவ்வப்போது நடைபெறும் விற்பனை வணிகமாக கருதப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. அவ்வப்போது நடக்கிறது. இப்ப எனக்கு ஏதாவது ஓல்டு நியூஸ் பேப்பர் இருக்கு, அதை கொண்டு போய் நான் இடைக்கு போடுறேன். அது வந்து அந்த விற்பனை வந்து பிசினஸ் கிடையாது. ஸோ அப்ப என்னது? அவ்வப்போது நடக்கிற விற்பனை வந்து பிசினஸ் கிடையாது. அப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இதுல எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். சரிங்களா? கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இந்த ஒரே டாபிக்ல இருந்து நான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். சரி, அடுத்து இதுல இன்னொரு 2 கொஸ்டின் இருக்கு, பார்த்தோம்னா. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹெல்ப்ஸ் பிசினஸ் growth. வாடிக்கையாளரின் திருப்தி வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது. கூற்று 1. ரெண்டாவது, வாடிக்கையாளர் திருப்திக்கும் லாபத்திற்கும் தொடர்பும் இல்லை. இது தெரியுது இதுலயே. என்னது? 1 ஆப்ஷன் ஏ. கூற்று 1 ஒன்லி சரி, கூற்று 1 மட்டும் சரி, அதான் ஆன்சர். ரெண்டாவது வந்து தவறு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின். பிசினஸ் should fulfill social responsibility. வணிகம் சமூக பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். ஆமா, வணிகங்கிறது சமூக பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். அது ஓகே, சரி. நவீன வணிகங்கள் லாபத்தில் மட்டும் கவனம் செலுத்துகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, நவீன வணிகங்கள் லாபத்துல மட்டுமா கவனம் செலுத்துறோம்? மாடர்ன் பிசினஸ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ப்ராஃபிட். ப்ராஃபிட்ல மட்டும் அவங்க கவனம் செலுத்துறது இல்லை. நம்ம இப்பதான் நான் அந்த பண்புகள் சொல்லும் போதே சொன்னோம்ல, முன்னாடி இருக்கிற பிசினஸ்லாம் அப்படி இருந்தது. இப்பெல்லாம் என்னது? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சும்மா நீங்க லாபத்துக்கு மட்டும் நீ பண்ணினா எவனும் கஸ்டமர் வரமாட்டாங்க. பிசினஸ்க்கு நான் அந்த நம்ம கிட்ட வரமாட்டாங்க. இப்போ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் முக்கியமான மாடர்ன் பிசினஸோட ஃபோக்கஸ். மாடர்ன் பிசினஸோட நோக்கம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை ஞாபகம் வச்சுங்க. வாடிக்கையாளரின் திருப்தி, அதான் வந்து மாடர்ன் பிசினஸோட நோக்கம். ஸோ அப்போ பி, ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். இல்லைங்களா? இப்படி எப்படி வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம். ஸோ இந்த இந்த டாபிக்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ், இப்படி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் இந்த டைப் மாதிரி படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதுல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டாபிக், இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, நெக்ஸ்ட் இந்த ஒரு டாபிக், இது ஒரு முடிச்சிடலாம் இது. ஏன்னா இது ஒரு முக்கியமான டாபிக். ஒரு 15 மினிட்ஸ். எல்லாம் இது என்னன்னா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும். எல்லாரும் சண்டேல எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் மதியம், தூங்குற டைம். அதனால ஆனா நீங்க ஒரு ஒரு விஷயம் திங்க் பண்ணி பார்க்கணும். எல்லாம் வந்து இப்படி இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா நாம இங்க வந்து என்னது எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன எஃபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து மேல கொண்டு வரும். உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு உயரத்துக்கு கொண்டு வரும். சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் யோசிச்சு பாருங்க. இப்போ எல்லாம் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? உட்காந்து சாப்பிட்டுட்டு இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் இந்த மாதிரி மற்றவங்க ஒர்க் பண்ணாத நேரத்தில் நாம் ஒர்க் பண்ணணும். மார்னிங் 4 o'clock எந்திரிச்சு படிக்கணும். ஈவினிங் வந்து எவ்வளோ நேரம் டைம் கிடைக்குதோ, எவ்வளோ நேரம் தூக்கம் வருதோ அவ்வளோ நேரம் படிக்கணும். ஸோ எப்பயுமே நாலேஜ் இஸ் த பவர். இது எங்கேயுமே உங்களுக்கு விடாது. நீங்கள் இது வரைக்கும் கெயின் பண்ண நாலேஜ் ஏதோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா கூட டெஃபினட்டாக நீங்கள் அந்த இதில் வரலனா கூட அடுத்து எக்ஸாம் வந்துட்டு தான் இருக்க போகுது எப்படி இருந்தாலும். ஆனால் நீங்கள் கெயின் பண்ண நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாது.
அது நீங்க நெக்ஸ்ட் டைம் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால அடுத்தடுத்த எக்ஸாம் நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நெட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ரீசென்ட் டைம்ஸ் போன நெட்டு கிளியர் பண்ணேன். காலேஜ் டிஆர்பி, அப்புறம் செட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நெட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு நாள்ல கிடைச்சது இல்ல. நான் ரொம்ப நாளா படிச்சுட்டே இருக்கோம். அப்ப நான் அதுக்கு முன்னாடி நெட் எழுதியிருக்கேன். ஆனா ஃபெயில் ஆயிருக்கேன். ஸோ ஆனா அப்படி விடல. மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த நெட் எழுதியிருக்கேன். இதுலயும் பாஸ் பண்ணிருவேன். ஈஸியா தான் இருந்துச்சு கொஸ்டின். ஸோ இது எப்ப கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் நம்ம லேர்ன் பண்ற எல்லா நாலேஜுமே. சரிங்களா? அந்த ஏன்னா எம்சிக்யூ இதுல படிக்கணும். எதுக்காக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் எம்சிக்யூல வைக்கிறாங்க? இதுல தான் அக்யூரசி இருக்கு. மேக்ஸிமம் என்னன்னா அக்யூரசி. நீங்க இப்ப கான்செப்ட் வந்து இப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ், வாட் இஸ் பிசினஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் அப்படின்னு வணிகத்தின் பண்புகள் போட்டு எழுதிட முடியும் டிஸ்கிரிப்ட்ல ஏதோ ஒண்ணு. ஆனா இப்படி கொஸ்டின் கேட்கும் போது மாட்டிப்போம். நான் பாத்தீங்களா, அக்கேஷனலி அக்கேஷனல் சேல் இஸ் ஏ பிசினஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அவ்வப்போது நடக்கும் வணிகம், அவ்வப்போது நடக்கும் பரிவர்த்தனை, சாரி விற்பனை வணிகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்கண்ணே. ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சாரி சாரி ஃபார் தி இன்டரப்ஷன்ஸ். டிவிஷன் ஆஃப் பிசினஸ். லாஸ்ட் டைம்ல இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிவிஷன் ஆஃப் பிசினஸ் இது பாருங்க, ரொம்ப சிம்பிள் டாபிக். பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் போர்ட்லி கிளாசிஃபைட் இன்டு 2 டிவிஷன்ஸ். இந்த வணிகத்தோட செயல்பாடு வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ரெண்டா இருக்கு. இந்த 2 ஆக்டிவிட்டிஸும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இண்டஸ்ட்ரினா என்ன? இண்டஸ்ட்ரினா என்ன? இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதாவது தொழில்ங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். கூட்ஸை சர்வீஸையும் பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யறது. அதே மாதிரியே சர்வீசஸ்ங்கிறது என்னன்னு சர்வீஸையும் பொருட்களையும் உற்பத்தி செய்யறது என்னன்னா இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணாலும் அதை தொழில்னு சொல்லிடுறோம். பிசினஸ் 2ஆ பிரிக்கிறீங்க. அதுல வந்து 2 நடவடிக்கை நடக்குது. நான் இது ஏற்கனவே சொன்னேன். பிசினஸ் 2ஆ பிரிக்கிறோம். 2 நடவடிக்கை. ஒன்னு உற்பத்தி நடக்குது. அந்த உற்பத்தி பண்ண பொருட்களை எல்லாம் கொண்டு போய் கஸ்டமர் கிட்ட சேர்க்கிற வேலை தான் காமர்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் யாராவது வாட் இஸ் காமர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது நம்மளுக்கு சொல்ல தெரியணும். வாட் இஸ் காமர்ஸ்னா நான் இதுல கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல. இங்க என்னன்னா இதுல டிவிஷன் ஆஃப் பிசினஸ் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன். ஒன் இண்டஸ்ட்ரி, செகண்ட் ஒன் காமர்ஸ். இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம், காமர்ஸ் ஒரு பக்கம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, 2 இது. சரி, முதல்ல இண்டஸ்ட்ரினா என்ன? தொழில்னா என்ன? ஒரு பொருளையும் சேவையையும் உற்பத்தி பண்றது எல்லாமே அது தொழில். காமர்ஸ்ங்கிறது என்னன்னா, காமர்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு கன்சியூமர். காமர்ஸ்ங்கிறது என்னன்னா, உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்க்கறது. இதுதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ். ஸோ இந்த 2க்கும் உள்ள இன்டர்டிபெண்ட், இது 2க்குள்ளேயும் கரெக்டான இன்டர்டிபெண்ட் இருந்தால் தான் ஸ்மூத்தா பிசினஸ் ரன் ஆகும். ஸோ அதனாலதான் இது டிவிஷன் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரி, இதுல இருந்து கொஸ்டின் வந்திருந்தது. நான் சொல்றேன் இது முடிச்சதுக்கு அப்புறம். இண்டஸ்ட்ரி வந்து 2 விதமான இண்டஸ்ட்ரி இருக்கு. சரிங்களா? இது எப்படி சொல்லலாம்னா, பிரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு 2 இருக்கு. நான் இங்க வந்து சுரங்கம் மரபணுன்னு போட்டிருக்கேன். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பிராட் வேல பார்க்கும்போது, ஒரு பரந்த இதில் பார்க்கும்போது என்னன்னா, இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். நடவடிக்கைகளை பொறுத்து பிரிக்கிறாங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அதோட பிசினஸோட சைஸ் அண்டு இண்டஸ்ட்ரியோட சைஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்து பிரிக்கிறாங்க. இப்படி 3 விதமான அமைப்புல பிரிக்கிறாங்க இந்த தொழிலை. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பிரைமரி இண்டஸ்ட்ரி. இதை ஞாபகம் வச்சுங்க. பிரைமரி இண்டஸ்ட்ரி முதன்மை தொழில். முதன்மை பிரைமரி இண்டஸ்ட்ரி முதன்மை தொழில்கள். இந்த முதன்மை தொழில்ல 2 பார்ட் இருக்கு. இந்த முதன்மை தொழில்ல இருக்கிறதா நான் இப்ப 2 இது கொடுத்துருக்கேன். என்ன 2 பார்ட் கொடுத்துருக்கேன் முதன்மை தொழில்ல? ஒண்ணு வந்து சுரங்க தொழில், எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா மரபணு தொழில். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. நீங்க படிக்கும் போதே பாத்தீங்கன்னா இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ண முடியும். நான் இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு. இப்போ இந்த சுரக தொழில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்டைன் நேச்சுரல் ரிசோர்சஸ் டைரக்ட்லி ஃப்ரம் நேச்சர். ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ட்ராக்டிவ் இந்த பிரைமரி இண்டஸ்ட்ரி என்னன்னா நேச்சர்ல இருந்து எடுக்கிறது. இட் இஸ் ஏ நேச்சர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. என்ன நேச்சர்ல இருந்து ஏதாவது உற்பத்தி பண்ண முடியுதுன்னா, இயற்கையில இருந்து ஏதாவது உற்பத்தி பண்ண முடியுதுன்னா அது பிரைமரி இண்டஸ்ட்ரி. அதுல 2 டைப் இருக்கு, எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி.
இந்த எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் வந்து தீஸ் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ்ட் as ரா மெட்டீரியல் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இயற்கையிலிருந்து நேரடியா வளங்களை எடுக்கிறது. என்ன நேரடியா வளங்கள் எடுக்கிறது? மைனிங், சுரங்கத்துல போய் நிலக்கரி இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது. ஃபிஷ்ஷிங், மீன் பிடிக்கிறது. இதெல்லாமே டைரக்டா இயற்கையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றது என்னது? விவசாயம், விவசாய தொழில். அப்புறம் வனத்தொழில், ஃபாரஸ்ட்ல இருந்து இருக்கிறது, தேன் எடுத்தல், இதெல்லாமே. இதெல்லாம் என்னது? எக்ஸ்ட்ராக்டிவ். இது எல்லாமே இந்த தொழிலெல்லாம் பாருங்க எல்லாமே எடுக்கப்படுகிறது. அதாவது அப்படியே உறிஞ்சி, எக்ஸ்ட்ராக்டிவ் என்னது? அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது. அங்கிருந்து எங்கிருந்து இயற்கையில இருந்து எந்த ப்ராசஸுமே பண்ணல, எதுவும் பண்ணல. டைரக்டா போய் மீன் தூண்டில போடுறாங்க, மீன் கிடைக்குது, அவ்வளவுதான். எடுத்து வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிடுறாங்க. ஏதாவது ப்ராசஸ் பண்றாங்களா? ப்ராசஸ்னா அது ஏதாவது ஃபேக்டரியில வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ரொம்ப சிம்பிள். அப்ப இது என்ன மீனிங்? டைரக்டா நேச்சர்ல இருந்து எடுக்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, அப்படி டைரக்டா எடுத்துக்கிறது. அடுத்து இதுலயே இந்த பிரைமரியிலேயே ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி, மரபணு தொழில். இந்த ஜெனட்டிக்னா என்னன்னா, உங்களுக்கு தெரியும், இந்த தாவரம் விலங்குகள் இனப்பெருக்கம் செய்து அவற்றின் தாவரத்தை உற்பத்தி செய்கிறது. அதுதான் வந்து ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி எங்கேஜ்டு ப்ரீடிங் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் டு இம்ப்ரூவ் தயர் குவாலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன். அதிகமா மீட்டு தேவைப்படுது சாப்பிட்றதுக்கு எல்லாம். இப்போ இன்னைக்கு சண்டே எல்லாம் சிக்கன், ஆடி 18 வருது, அதனால விரதத்துல இருப்பீங்க ஒரு சிலர். அதிகமா என்ன இருக்கும், கறி, மீட் தேவைப்படுது. இப்ப வந்து மக்கள் அதிகமா நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஆனா வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இல்லை. இப்ப என்ன பண்றாங்க, உடனே இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுது, சரி இது எப்படி அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றது, எப்படி? அப்போ வந்து பிராய்லர், அது என்னது? ஜெனட்டிக் மூலியமா உருவாகுறது தான். அந்த இதுல இருந்து எடுத்து அது மூலியமா, அந்த மரபணு மூலியமா எடுத்து நிறைய கோழிகள் உற்பத்தி பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கோழி பண்ணை வைக்கிறது, பால் பண்ணை, அதுக்கப்புறம் பவுல்ட்ரி ஃபார்மு, இது எல்லாமே என்னன்னா மரபணு தொழில். சரிங்களா? இது நர்சரி ஃபார்மிங்கு, இது எல்லாமே என்னதுன்னா ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். அந்த ஜெனட்டிக் மூலியமா தானே அதுல இருந்து தென்னங்கன்று எப்படி உருவாகுது? அதுல இருந்து நான் ஒரு தென்னங்கன்று கூட ரீசெண்டா பார்த்தேன். என்னன்னா, இந்த தென்னங்கன்று வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு மரத்துல இருந்து எடுத்து 2 மாதங்கள்ல வந்து, சாரி 2 வருடங்கள்ல வளர்ற மாதிரியும். ஏன்னா 1.5 வருஷம் அவங்களே வளர்த்து கொடுத்துருவாங்களாம் ஜெனட்டிக் மூலியமா. நீ கொண்டு போய் நிலத்துல வச்ச உடனே நம்மளுக்கு 2 வருஷம் 2.5 வருஷத்துல காப்பு வந்துருமா. ஸோ அதெல்லாம் என்னது? ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். இயற்கையில இருந்து தான் வருது, நேச்சர்ல இருந்து தான் வருது. பட் சம் ஜெனட்டிக் ப்ராசஸ் ஹேப்பன்ட் தட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அதுதான் வந்து மரபணு தொழில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருந்தது. பின்வருவற்றில் எது பிரித்தெடுக்கும் தொழில் அல்ல? இங்கிலீஷ்ல சொல்றேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி? இதுல கீழே கொடுக்கப்பட்டதுல எது எது எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி இல்ல? சரியா? பிரித்தெடுக்கும் தொழில் இல்ல. பிரித்தெடுக்கிறது என்னது? இந்த மாதிரி சுரங்கம் அதுல இருந்து அப்படியே எடுக்கிறது. ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க. விவசாயம், சுரங்கம், மீன் பிடித்தல், கரும்பை சர்க்கரையாக மாற்றுதல். இதுல இந்த ஆப்ஷன்லயே உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி 1 or 2 கொஸ்டின் நம்மளுக்கு மாட்டிக்கும் இந்த இதுல இருந்து. என்னது? கரும்பை சர்க்கரையா மாற்றுறது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா ப்ராசஸ் நடக்குது. கரும்பு தான். ஆனா கரும்பு மட்டும் கரும்பு உற்பத்தி செய்தல்னு போட்டிருந்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்டிவ். ஏன்னா அது விவசாயத்துல வந்துருது. கரும்பை சர்க்கரையா மாத்துறாங்க. சுகர் கேன் இன்டு சுகர். சுகர் கேன் என்ன ஆகுது? சுகரா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து அங்க ப்ராசஸ் நடக்குது. ஃபேக்டரியில கொண்டு போய் ப்ராசஸ் பண்றாங்க. அப்ப அது என்னன்னா செகண்டரி இண்டஸ்ட்ரி. இப்ப நான் இப்ப இந்த 2 ஹெட் எதுல வருது? பிரைமரி இண்டஸ்ட்ரி. நேச்சர்ல இருந்து அப்படியே எடுக்கிறது, தட் இஸ் பிரைமரி இண்டஸ்ட்ரி. செகண்டரி இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி கொண்டு போறது, அதான் செகண்டரி இண்டஸ்ட்ரி. சரிங்களா? அடுத்து இப்ப இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில 3 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்கு செகண்டரியில. அதுல ஒண்ணு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி 2 டைப் இருக்கு. இன்னொன்னு சேவை இண்டஸ்ட்ரி, டெரிட்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி, TERIATRY, டெரிட்டரி இண்டஸ்ட்ரி, இப்படி இருக்கு. ஸோ இது என்னன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இப்பதான் சொன்னேன். என்னது? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கன்வெர்ட் த ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். இப்போ இந்த பிரைமரி மார்க்கெட்ல இருந்து வருது இல்ல, உள்ள விவசாயம் பண்ணி சுகர் வருது, விவசாயம் பண்ணி சாரி சுகர் வரல, சுகர் கேன் வருது, கரும்பு வருது. அந்த கரும்பை என்ன பண்றாங்க? சுகரா மாத்துறாங்க, கரும்பை சர்க்கரையா மாத்துறாங்க. அப்போ வந்து ரா மெட்டீரியல் எது? கரும்பு. பிரைமரி இண்டஸ்ட்ரியில இருந்து ரா மெட்டீரியல் வருது. செகண்டரி இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன மாறுது? அது ஃபினிஷ்டு குட்ஸா மாறுது, சர்க்கரையா மாறுது. ஸோ அதுதான் லேபரை வச்சு, மிஷினரி வச்சு, டெக்னாலஜிலாம் வச்சு மாத்துறாங்க. தட் இஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, நெசவு தொழில், வாகன தொழில், சிமெண்ட் தொழில், இது எல்லாமே அதுக்குள்ள வந்துருது. சரிங்களா?
இதுல இதுல இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில 4 விதமா இருக்கு. ஒருவேளை அப்படி கொஸ்டின் கேட்டாலும் கேட்கலாம். நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கு, நம்ம சென்டரோட மெட்டீரியல்ல அது இருக்கு. நான் இங்க கொண்டு வர முடியல. அது என்னது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் 4 விதமான இண்டஸ்ட்ரி இருக்கு. அது என்னன்னா அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பகுப்பாய்வு தொழில்கள். ஒரு அதாவது உதாரணத்துக்கு பகுப்பாய்வு தொழில்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அதை பிரிச்சு அனலைஸ் பண்றது, அதான் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, பகுப்பாய்வு பண்றது. ஒரு உதாரணத்துக்கு ஆயில் இருக்கு, அது வந்து ரீஃபண்ட் ஆயிலா மாத்துறாங்க. க்ரூட் ஆயில் இருக்கு, அதுல இருந்து எத்தனை பொருள் வருது, க்ரூட் ஆயில் அது ஒரே பொருள் தான், அதை அனலிட்டிக் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க, அதை பகுப்பாய்வு பண்றாங்க. பெட்ரோல், டீசல், கிராஸ் ஆயில், கிரசைன், இதெல்லாம் மாதிரி லூப்ரிகேட் ஆயில், இந்த மாதிரி நிறைய பிரிக்கிறாங்க. மேனுஃபேக்சர்ல சொல்றேன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில நான் சொல்லிட்டு இருக்கேன். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் என்னது, பகுப்பாய்வு தொழில்கள், நம்மளோட மெட்டீரியல் இருக்கு. அதே மாதிரி அதெல்லாம் என்னது, ஒரு பொருளை அதை பகுத்தாய்ந்து நிறைய பொருளா உருவாக்குறது. அடுத்து சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரினா என்ன மீனிங்னா, செயற்கை தொழில்கள், சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். உதாரணத்துக்கு சொல்றேன், சிமெண்ட். இங்க என்ன நடக்குதுன்னா, வேரியஸ் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருளை ஒரு கம்பைன் பண்ணி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு பொருளை ஒரு நியூ ப்ராடக்ட் தயாரிக்கிறது. சிமெண்ட் சிமெண்ட் எப்படி தயாரிக்கிறாங்க, காங்கிரீட் மிக்சிங், காங்கிரீட் போடுறாங்க, ஜிப்சிங் போடுறாங்க, அப்புறம் கோல் போடுறாங்க, இதெல்லாம் போட்டு தான் சிமெண்ட் உருவாகுது. அப்ப நிறைய பொருளை வச்சு ஒரு பொருள் தயாரிக்கிறது சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். என்னது, செயற்கை தொழில்கள். அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரினா ஒரு பொருளை வச்சு நிறைய இதை, உதாரணத்துக்கு க்ரூட் ஆயில், க்ரூட் ஆயில் இருந்து பெட்ரோல், டீசல் நிறைய உற்பத்தி ஆகுது இது. அடுத்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில தேர்ட் டைப் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி என்னது, ப்ராசஸ் பண்ணி அது மூலியமா கிடைக்கிற ப்ராடக்ட், ஃபினிஷ்டு ப்ராடக்ட். என்ன ப்ராசஸ் பண்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு சுகர் இருக்கு, ஸோ அங்கே என்ன நடக்குது, நிறைய ப்ராசஸ் நடக்குது. டெக்ஸ்டைல் இருக்கு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதெல்லாம் ப்ராசஸிங் பிஸ்னஸ். அதே மாதிரி பேப்பர் மில் இருக்கு, அதெல்லாம் ப்ராசஸிங் பிஸ்னஸ். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பேப்பர் மில்னா மரத்தை எடுத்து அதை அறுத்து அதை கூலாக்கி அதை இது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து மிஷினரியில் விட்டு அதை பேப்பராக மாற்றி, இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அடுத்து அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. அசம்பிளிங் இண்டஸ்ட்ரினா உங்களுக்கு தெரியும் என்ன அசம்பிளிங், கார் அசம்பிளிங். கார்லாம் இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கு, பேர் பார்ட்ஸ் இருக்கு, காம்போனன்ட் பார்ட்ஸ் இருக்கு, சரியா, டயர் தனியா இருக்கு, இன்ஜின் தனியா இருக்கு, மேலே பாடி செட்டு தனியா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அசம்பிள் பண்றாங்க, அசம்பிளிங் யூனிட்ஸ். இங்க இருக்கிற நம்ம கம்பெனிஸ் எல்லாமே என்னது, இந்த ஃபோர்ட் கம்பெனி இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ ஃபோர்ட் கம்பெனிலாம் இல்லை இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், கார் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேர் பார்ட்ஸை வாங்கி அதை வந்து என்ன பண்றாங்க, அசம்பிள் பண்றாங்க, அசம்பிளிங் யூனிட்ஸ். ஸோ தட் இஸ் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. மேனுஃபேக்சரில் 4 டைப் சொல்லியிருக்கேன். அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பகுப்பாய்வு தொழில்கள். சிந்தட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், செயற்கை தொழில்கள். அதே மாதிரியே ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா செயலாக்க தொழில்கள். அதுக்கப்புறம் கூட்டு செய்யும் தொழில்கள், திரட்டு செய்யும் தொழில்கள், தட் இஸ் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியில செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இது ரொம்ப சிம்பிள். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இந்த கட்டடம் கட்டுறது, சாலை போடுறது, பாலம் கட்டுறது, அணைகள் கட்டுறது, இது எல்லாமே கிரியேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். தீஸ் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் என்கேஜ்டு கிரியேட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங், மெட்ரோ ரயில், அது எதில் வருது, மெட்ரோ ரயில் பில்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்ஷனில் வருது. சரி, இதுதான். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் 2 டைப்பு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் பிரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி. பிரைமரி இண்டஸ்ட்ரியில் ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தோம், பிரைமரி இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி, ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. செகண்டரி இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள 4 டைப் சொல்லியிருந்தேன். இப்போ தேர்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி இண்டஸ்ட்ரியிலேயே சேவை சேவை நிறுவனங்கள். சேவை நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள்னா என்னது, டெரிட்டரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரி இண்டஸ்ட்ரி, சேவை நிறுவனங்கள். என்ன சேவை நிறுவனங்கள், பப்ளிக் சர்வீஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாமே சேவை நிறுவனங்கள். ஃபினான்சியல் சர்வீஸ் கொடுக்குற பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனி, இது எல்லாமே சேவை நிறுவனங்கள். அதே மாதிரியே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற கம்பெனி இருக்கு, சேவை நிறுவனங்கள், ஐடி கம்பெனி. இது எல்லாமே அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி நியூ இன்வென்டட் ஒரு கூட்ஸ், பேட்டன்ட், இதெல்லாம் கிரியேட் பண்ணுறது, இன்வென்டர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து சேவை தொழில்களில் வந்துடும். சரியா, இதுதான் வந்து தொழில்கள். தொழில்கள் பற்றி டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸில் தொழில்களில் இவ்வளோ இருக்குது. இதில் எதில் வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம்.
சரிங்களா? இதுல எதை வேணாலும் நான் இப்போ ஒரு கொஸ்டின் சொன்னேன்ல, பின்வருவனவற்றில் எவை பிரித்தெடுக்கும் தொழில் அல்ல அப்படின்னு ஒரு கேள்வி. விவசாயம், சுரங்கம், மீன்பிடித்தல், கரும்பை சர்க்கரையாக மாற்றுதல். இதுல எது பிரித்தெடுக்கும் தொழில் இல்ல? கரும்பை சர்க்கரையாக மாற்றுதல் பிரித்தெடுக்கும் தொழில் கிடையாது. அது எக்ஸ்ட்ராக்டிவ் பிசினஸ் கிடையாது. பிரித்தெடுக்கணும்னே சார் அது கரும்புல இருந்து பிரிச்சு தான் சார் எடுக்கிறேன் சர்க்கரையை, அப்படி கணக்கு இல்லை. அது வந்து ப்ராசஸிங் பிசினஸ். ஏன்னா அது ப்ராசஸ் பண்ணி கொண்டு வருது. பிரித்தெடுக்கும் எக்ஸ்ட்ராக்டிவ்னா என்னது? டைரக்டா என்னது, மீன் பிடிக்கிறோம், தண்ணியில இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துடுறோம். சுரங்கத்துக்குள்ள போற மைனிங்க போயிட்டு அங்கிருந்து நிலக்கரியை அப்படியே எடுத்துட்டு வரோம், அவ்வளவுதான். சரிங்களா? விவசாயம் பண்றோம், விவசாயம் பண்ண என்னது, என்ன நிலத்துல போடுறோமோ அது விளைஞ்சு வருது, அதை அப்படியே எடுத்துட்டு வரோம், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? சரி, அடுத்து இந்த காமர்ஸ் அண்ட் ட்ரேடு. இது ரொம்ப சிம்பிள், இதை பார்த்துடலாம், இது முடிச்சிடலாம். காமர்ஸ்னா ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்டு all the activities involved in distribution of goods and service from producers to consumer. என்னது, எல்லா நடவடிக்கைகளையும் இது உள்ளடக்கியது. என்ன நடவடிக்கைகள் உள்ளடக்கியது? ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு சர்வீஸை, ஒரு சேவையை உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே என்னதுன்னா காமர்ஸ். நம்ம காமர்ஸ் தான் நம்மளுக்கு மெயின். ஏன் பிஸ்னஸ்ன்னு வைக்கல, காமர்ஸ் குரூப்னு தான் சொல்கிறோம், காமர்ஸ் ஆர்ட்ஸ் குரூப். ஏன்னா இது ஒரு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டேர்ம். காம்ப்ரிஹென்சிவ் டேர்ம்னா எல்லாத்தையும் உள்ளடக்கியது. எதுக்காக எல்லாத்தையும் உள்ளடக்கியதுன்னா, என்ன நடவடிக்கைகள் உள்ளடக்கியதுன்னா, ஒரு பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது கஸ்டமர்கிட்ட இருந்து, சாரி, ப்ரொடியூசர்கிட்ட இருந்து கஸ்டமர்கிட்ட. இப்போ உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டோம். இப்போ அதுல இருந்து பேரியர்ஸ் இருக்கு, கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பேரியர்ஸ், நிறைய தடைகள் இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா இது வந்து என்னது ரெக்டிஃபை பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணி உற்பத்தி பண்ணி வச்சுட்டேன், கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கணும், அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ஒரு காமர்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ நான் உற்பத்தி பண்ணிட்டேன், அந்த பொருள் போகிற வழியில் ஏதாவது ஒன்று ஆயிரும். அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கறதுக்கு ஒரு ஏதாவது நிறுவனம் இருக்குது, அது வந்து இன்சூரன்ஸு. இப்போ அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு எனக்கு பொருள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து உற்பத்தி பண்ணணும், எனக்கு பொருள் அதுக்கு வந்து ஃபினான்ஸ் தேவைப்படுது, அப்போ பேங்கிங்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிற எல்லாமே, இப்போ அந்த பொருளை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சரியாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணும். இதுதான் நான் உற்பத்தி பண்ணியிருக்கேன், அப்போ சேல்ஸ்மேன்ஷிப்பு, அட்வர்டைஸிங்கு, ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்தது தான் காமர்ஸ். சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து ட்ரேடு. ட்ரேட்னா என்னன்னா, இது வந்து இந்த காமர்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டு. இந்த காமர்ஸில் ஒரு பார்ட்டு. என்ன பார்ட்டு? வாங்கிறது விற்கிறது மட்டும், வாங்குதலும் விற்பதும், அதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், இதுதான் ட்ரேடு. சரிங்களா? வாங்கி விற்கிறது, வாங்குறது விற்கிறது. பட் காமர்ஸுங்கிறது அப்படி இல்லை. உற்பத்தி பண்ணி வச்சிருந்தாலும் இல்லை, வாங்கி வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பண்ணி வச்சிருக்காங்க, அதை கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கணும். அதில் நடுவில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் காமர்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ட்ரேடு, எக்ஸ்டர்னல் ட்ரேடு, இப்படி 2 ட்ரேடு இருக்குது ட்ரேடில். இன்டர்னல் ட்ரேட்னா ஹோல்சேல் ட்ரேடு, ரீட்டைல் ட்ரேடு, அதாவது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ட்ரேட் மீன்ஸ் என்னென்னா எக்ஸ்போர்ட் ட்ரேடு, இம்போர்ட் ட்ரேடு, இன்ட்ராபோர்ட் ட்ரேடு. இங்கே பாருங்கள், இது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். இந்த இன்டர்னல் ட்ரேடுனா ரொம்ப சிம்பிளுங்க. இன்டர்னல் ட்ரேட்னா என்னது? இப்போ ப்ரொடக்ஷன் நடக்குது, அதாவது சேனல் ஆஃப் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் நடக்குது. ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க, எங்கே போகுது? ப்ரொடக்ஷன்லேருந்து ஹோல்சேல் ரேட்டை போகுது. ஹோல்சேல்லேருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க, அங்கேருந்து யார்கிட்ட போகுது? ரீட்டைல் ரேட்டை போகுது. ரீட்டைலர்லேருந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க, ரீட்டைலர்லேருந்து யார்கிட்ட போகுதுன்னா கஸ்டமர்கிட்ட போகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ என்னது? உள் ட்ரேடு, சேல் நடக்குது ஒருத்தருக்குள்ளேயே ஒருத்தர், தட் இஸ் இன்டர்னல் ட்ரேடு. உள்நாட்டு வர்த்தகம், சில்லறை விற்பனை, மொத்த விற்பனை, இதெல்லாம். எக்ஸ்டர்னல் ட்ரேட் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்டர்னல் ட்ரேட்னா இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், இன்டர்நேஷனல் ட்ரேடு. இன்டர்நேஷனல் ட்ரேடு என்னது? இன்டர்நேஷனல் ட்ரேடு வெளிநாட்டு வர்த்தகம். இம்போர்ட் ட்ரேடு, இறக்குமதி, அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே கொண்டு வரும் பொருளை, தட் இஸ் இம்போர்ட் ட்ரேடு. இங்கே நம்ம கண்ட்ரிலேருந்து அதர் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், அது எக்ஸ்போர்ட், அது தெரியும். இது என்ன? என்ட்ராபோர்ட் ட்ரேடு. இது ஒரு கொஷினே கேட்டிருந்தாங்க, என்ட்ராபோர்ட் ட்ரேடு. இது என்ன என்ட்ராபோர்ட் ட்ரேட்னா? ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுங்க, கொஷின்ஸில் கேட்கலாம். என்ட்ராபோர்ட் அதாவது மறு ஏற்றுமதி. இது என்னது? இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து, சாரி, அமெரிக்காவிலேருந்து ஒரு கூட்ஸ் வருது. இப்போ வந்து அந்த கூட்ஸை இறக்கிறதுக்கான சரியான ஃபெசிலிட்டிஸோ இல்லை இதுவோ வந்து இலங்கைக்கு போகணும், இலங்கைக்கு அனுப்பணும். ஆனால் இலங்கையில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கொச்சினில் இறக்குறாங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது?
இம்போர்ட் எங்க நடக்குதுன்னா இம்போர்ட் வந்து இந்தியாவில் நடக்குது. இப்போ கொச்சின்ல இருந்து இறக்கி மறுபடியும் அதை சின்ன சின்ன பார்ட்ஸா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, இங்க இருந்து இலங்கைக்கு அனுப்புறாங்க. சரிங்களா? அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா மறு ஏற்றுமதி அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருது. பட் இட் இஸ் நாட் ஃபார் ஹோம் கன்சப்ஷன். அதாவது அது நம்ம இந்தியாவுக்கு பயன்படுத்துறதுக்காக இறக்குமதி பண்ணல. அதை மறுபடியும் இலங்கைக்கு கொண்டு போறதுக்காக என்னது அந்த அந்த ட்ரேட் நடக்குது, அந்த வியாபாரம் நடக்குது. அதனால அது என்ட்ரா போர்ட், மறு ஏற்றுமதி. சரிங்க, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் இந்த காமர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காமர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே இதை கடந்து வந்துட்டோம். என்னது முக்கியமானது? எய்ட்ஸ் டு ட்ரேடு. எய்ட்ஸ்னா உதவி. வர்த்தகத்திற்கு, இந்த ட்ரேடுக்கு உதவி செய்கிறது எல்லாதுமே, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. எதுக்காக ஃபெசிலிட்டிஸு? ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வர்த்தகத்திற்கு துணை செய்யும் பொருட்கள், சேவைகள் எளிதாக சென்றடைய உதவுகிறது. ஒரு பொருளையும் சேவையும் எளிதாக கொண்டு போகிறதுக்கு உதவிகிறது. ட்ரேடுக்கு உதவி செய்யுது. என்னென்ன உதவி செய்யுது பாருங்க. இதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டு, வேர்ஹவுஸ்னா கிடங்கு வசதி, அதே மாதிரி வங்கி வசதி, காப்பீடு, விளம்பரம், தகவல் தொடர்பு, இது எல்லாமே காமர்ஸ். இது எல்லாமே என்னதுன்னா காமர்ஸ்க்குள்ள வர ஒரு ஆக்டிவிட்டிஸ். அதான் ஆல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ்டுன்னு சொன்னல, எல்லா நடவடிக்கைகளும் உள்ளடக்கியதுன்னு. இந்த நடவடிக்கைகளும் உள்ளடக்கியதுதான் காமர்ஸ். அதாவது ட்ரேடு பண்றதுக்கு, வர்த்தகத்துக்காக உதவி செய்யற எல்லா நடவடிக்கைகளும் என்னன்னு சொல்றோம்? காமர்ஸ்ன்னு சொல்லிடுறோம், ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பாருங்க. பிஸ்னஸ் இஸ் போர்லி டிவைடட் இன்டு, அதாவது வணிகம் பொதுவாக எப்படி பிரிக்கப்படுகிறது? வணிகம் வந்து பிஸ்னஸ் எப்படி பிரிக்கிறாங்க? ரெண்டு தான், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், தொழில் மற்றும் வணிகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து, விச் டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ்? இதில் எந்த டிவிஷன் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸை சொல்கிறாங்க? இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் நடக்குது, தொழில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஓகே. விச் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி கன்வெர்ட்ஸ் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ்? ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது எங்க? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில தான் நடக்குது, வேற எந்த தொழிலும் கிடையாது. எக்ஸ்ட்ராக்டிவ் பிஸ்னஸ்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது இல்லை. ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி அதுவும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அதுவும் கிடையாது. ஒரு பொருள் ராவா வருது, ரா மெட்டீரியலா வருது. கரும்பு வருது, கரும்பு என்னவா மாத்துறாங்க? சர்க்கரையா மாத்துறாங்க. தட் இஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ரா மெட்டீரியல், அதாவது மூலப்பொருள் இறுதி பொருளாக மாற்றப்படுகிறது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எய்ட் டு ட்ரேடு? பின்வருவற்றில் வர்த்தகத்திற்கு துணை சேவை எது? துணை சேவை? பேங்கிங், அக்ரிகல்ச்சர், மைனிங், மேனுஃபேக்சரிங். வர்த்தகத்திற்கு துணை செய்கிறது பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், வேர் ஹவுசிங், இது எல்லாமே. ட்ரேடு பிட்வீன் டூ ஆர் மோர் கண்ட்ரிஸ் இஸ் கால்டு. ட்ரேடு டூ ஆர் மோர் கண்ட்ரி, ரெண்டு கண்ட்ரிக்குள்ள நடக்கிற இடையே நடக்கிற வர்த்தகம் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. சரியா? வெளிநாட்டு வர்த்தகம். சரி, அது வந்து எம்சிக்யூ கொஸ்டின். இது வந்து கூற்று காரண கொஸ்டின். உறுதிப்பாடு என்னது? இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் குட்ஸ், தொழில் வந்து பொருட்களை உற்பத்தி செய்கிறது. சரி, இது வந்து கூற்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வணிகம் பொருட்களை உற்பத்தி செய்வதை குறிக்கிறது. வணிகங்கிறது பொருட்களை உற்பத்தி செய்ய குறிக்கிறது. நம்ம ரெண்டுமே ட்ரூ தான். என்னது? தொழில் உற்பத்தி, தொழில் வந்து பொருட்களை உற்பத்தி செய்யுது. வணிகங்கிறது காமர்ஸுங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். காமர்ஸுங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். இல்லை, காமர்ஸுங்கிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் கிடையாது. காமர்ஸ் என்னது? காமர்ஸ் வந்து இட் இஸ் ஏ காம்ப்ரிஹென்சிவ் ஆக்டிவிட்டி. எல்லா நடவடிக்கைகளும் உள்ளடக்கியது. என்ன நடவடிக்கைகள் செய்கிறாங்க? ஒரு கூட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இங்கேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து கஸ்டமர்கிட்ட. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, காமர்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸும். காமர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸை இல்லை, காமர்ஸில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது கிடையாது, காமர்ஸில் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சி, ஏ தான் ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். சூப்பர். அடுத்து கொஸ்டின் 7. காமர்ஸ் ரிமூவ்ஸ் பேரியர்ஸ் இன் ட்ரேடு. ஆமாம், இதுதான் சொன்னேன். என்னது? தடை இருக்குது. ஒரு பொருளை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், ப்ரொடக்ஷன்லேருந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நிறைய இடர்பாடுகள் இருக்குது. நான் தான் சொன்னேன், பணம் இல்லை, அப்போ பேங்க் வருது. ஏதாவது இழப்பீடு நடந்துடும், அப்போ வந்து இன்சூரன்ஸ் வருது. இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும், அதுக்கு எப்படி கொண்டு போகிறது? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது. ஆமாம், கரெக்டு தான். எல்லா பேரியர்ஸையுமே என்னது? ரிமூவ் பண்ணுது. வணிகங்கிறது வர்த்தக தடையை நீக்குகிறது. கரெக்ட். டிரான்ஸ்போர்ட், பேங்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ரைட்ஸ் டு ட்ரேட். ஆமாம், ரெண்டுமே ட்ரூ தான். போத் ஏ ஆர் ட்ரூ, ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த கொஸ்டின்,
மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கன்வெர்ட்ஸ் ரா மெட்டீரியல் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ். கரெக்ட். உற்பத்தி தொழில் வந்து என்னது, மூலப்பொருளை இறுதி பொருளாக மாற்றுகிறது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் யூசஸ் லேபர் அண்ட் மிஷினரி. ஆமா, லேபர் மிஷினரி யூஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், நாம உற்பத்தி பண்றோம் பொருளை. அப்புறம் போத் ஏஆர், ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். ஏஆர் ட்ரூ, ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இன்டர்னல் ட்ரேட் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த கண்ட்ரி. ஆமா, இன்டர்னல் ட்ரேட்னா வித்தின் த கண்ட்ரி, உள்நாட்டுக்குள்ள, ஒரு நாட்டுக்குள்ள வர்த்தகம் நடக்குது. இம்போர்ட் ட்ரேட் இஸ் டைப் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு. இல்லை, இம்போர்ட் ட்ரேடு வந்து இன்டர்னல் ட்ரேடா? இம்போர்ட் ட்ரேடு என்னது, எக்ஸ்டர்னல் ட்ரேடு. ஸோ அப்போ என்னது, ஏ தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. கொஸ்டின் நம்பர் 10. காமர்ஸ் இன்க்ளூட் ட்ரேட் அண்ட் எய்ட்ஸ் டு ட்ரேடு. காமர்ஸுங்கிறது என்னன்னா ட்ரேடு எய்ட்ஸ் டு ட்ரேடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்க்ளூடுங்கிறாங்க. அது அதுவான்னு சொல்ல, அது இன்க்ளூடு அப்படின்றாங்க. அதே வணிகம் என்பது, வணிகம் வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்திற்கு துணை செய்யும் சேவைகளை உள்ளடக்கியதான். ஆமா. அதே மாதிரி வணிகம் பொருட்களை உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோரிடம் சென்றடைய உதவுகிறது. ஆமா, கரெக்ட். ஸோ இப்போ ரெண்டுமே சரி. அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இது எல்லாமே அதில் நம்ம பார்த்தது தான். நீங்க இதை படிச்சீங்கன்னாவே புரியும். நான் அந்த கொஸ்டின் நம்பர் 13 போறேன் ஸ்ட்ரைட்டா. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி அப்டைன்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். சுரங்க தொழில் இயற்கை வளங்களை பெறுகிறது. ஒன்று. அடுத்து, அக்ரிகல்ச்சர் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரியா? கரெக்ட். ரெண்டுமே சரி. என்னது, போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. அப்போ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேடு இன்க்ளூட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடு. வெளிநாட்டு வர்த்தகத்தில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அடங்கும். ஆமா, வெளிநாட்டு வர்க்கத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இன்க்ளூடு. ரீட்டைல் ட்ரேட் இஸ் எ டைப் ஆஃப் எக்ஸ்டர்னல் ட்ரேடு. இல்ல, ரீட்டைல் ட்ரேடு என்னது, இன்டர்னல் ட்ரேடு, உள்நாட்டு வர்த்தகம். அப்போ வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 15. ஸ்டேட்மெண்ட் 1. வேர்ஹவுசிங் கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி. இது பாருங்க, முக்கியமான கொஸ்டின். வேர்ஹவுஸ் கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி. கிடங்கு வசதி கால பயன்பாட்டை உருவாக்குகிறது. இப்போ கொண்டு போய் இந்த கிடங்கு என்ன, கிடங்குன்னு என்னது, குடோனு. அந்த குடோன்ல கொண்டு போய் நம்ம மஞ்சள் உற்பத்தி பண்ணி கொண்டு போய் ஈரோட்டு இதில் குடோன்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. எப்போ விலை வருதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து சேல் பண்ணிடுவாங்க. டைம். பொருளை உற்பத்தி கொண்டு வந்து இங்கே ஃப்ரீசர் இருக்குல்ல, வேர் ஹவுஸ் இருக்கு, ஃப்ரீசர் வேர் ஹவுஸ். குளிரூட்டப்பட்ட கிடங்குகள், அதில் கொண்டு போய் பொருளை உற்பத்தி பண்ணி வச்சிடுறது. மறுபடியும் எப்போ தேவைப்படுதோ, காலம் எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறது. ஆமாம், வேர் ஹவுஸ் வந்து டைம் யூட்டிலிட்டி கொடுக்குது. சரிங்களா? கிடங்கு வசதி கால பயன்பாட்டை உருவாக்குகிறது. கரெக்ட். போக்குவரத்து வந்து இடப்பயன்பாட்டை உருவாக்குகிறது. சரியான இதுதான். இதுவும் என்னது, இடப்பயன்பாடு. இங்க இருக்குது நம்ம ப்ரொடக்ஷன், உற்பத்தி இங்க இருக்கு சேலம்ல. சென்னையில கன்செப்ஷன் நடக்குது, அங்க நுகர்வோர் இருக்காரு, இங்க இருந்து அங்க கொண்டு போறோம். ஸோ அப்ப என்னது, போக்குவரத்து வந்து இடப்பயன்பாட்டை உருவாக்குகிறது. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. இதுல எது வேணாலும் இப்படி மாத்தி போட்டுடலாம், மாத்தி போட்டு கேட்க முடியும். வேர் ஹவுசிங் கிரியேட்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி, அப்படியே டிரான்ஸ்போர்ட் கிரியேட்ஸ் டைம் யூட்டிலிட்டி, எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாற்றி போட்டு ட்ரூ ஃபால்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இல்லைனா ஒரு வேர்டு டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் கிரியேட் பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு போடலாம். நாட்டு ஒரு சென்டென்ஸை போட்டுடலாம், நாட்டு போட்டுடலாம். போட்டால் என்ன ஆகும், அப்போ போக்குவரத்து இடப்பயன்பாட்டை உருவாக்குவது இல்லை அப்படின்னு போட்டாங்கன்னா ராங். சரிங்களா? இப்படி சின்னதா சின்ன மைனூட் தான், நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். சின்ன மைனூட் இதில் ஆன்சர் தப்புன்னு வந்துடும். அதுதான் எம்சிக்யூட இதுவே ஒரு சூட்சமே. அப்படி ஜெயிச்சு போனவங்க நிறைய பேர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.